அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அனக வாழ்வு என்றால் என்ன எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: அனக வாழ்வு என்றால் என்ன? பொய்க்கும் உருவமும் அதனால் ஆன உறவும் அதன் செயலான வாழ்வும் பிறந்து இறக்கும் ஜீவனும் நினைந்து மறக்கும் மனமும் தோன்றி மறையும் இந்திரிய காட்சிகளும் அதனால் தோன்றி மறையும் இன்ப துன்பமும் அதனை அனுபவிக்கும் ஜீவனை நான் என்றும் உடம்பையும் அனுபவிக்க தேடி வைத்த பொருளையும் எனது என்றும் மற்றும் மீளாது செத்து பிறக்கும் தன்னை அறியாது அதுவே நான் என்றும் எனது என்றும் வாழும் ஜீவனாய நானே அஞ்ஞானி எனும் மூடன். நிலையாமையைக் கண்டும் காணாதது ஏன்? நிலையாமையே நானாயிருக்க எங்கனம் அறிய முடியும்? அதுவே மாயை. ஆதி படைப்பு எனும் மாயக் காட்சியும் இதை படைக்கும் கடவுள்களும் இவர்கள் தந்த வேதங்களும் இவர்களை வணங்கி பெரும் போகங்களும் வணங்கும் ஜீவர்களும் மாமாயத் திரைகளெனும் பொய்யே. பூத காரண அணுவின் ஆணவ போதமே நான் எனும் ஜீவன். இது ஓர் ஜடசித்தே. அனந்த மாயசக்தியின் கூட்டுறவால் உருவும் செயலும் மாறுபடுகிறது. ஆதி மாயப் படைப்பே ஜடசித்தி. ஆதி மாயப் படைப்பே ஜடசித்திதான். பிறந்தும் இறந்தும் பல பிறவிகளின் மாய சக்திகளின் செயற்கை விளைவால் மனிதரானோம். இதனை கூட்டுவிப்பது ஆசை எனுமோர் மாய சக்தி. மூடத்துளே நின்று முத்தி தந்தானே என்பதால் அறிக. நாமும் நாம் வாழும் உலகங்களும் காடு எனும் அந்தகார மாமாயையே. நம் வாழ்வின் முடிவை இடுகாடு என்றும் சுடுகாடு என்றும் அறிவிப்பதால் அறிக. இப்பிறவி துன்பத்தை தவிர்க்க வேண்டுமானால் ஆசையை விட வேண்டும். விட்டால் கூட்டுறவாய மாயை செயல்படாது. பிறப்பு அரும். அதனை அறிபவரும் அறிவிப்பவரும் அனாதிப் படைப்பின் ஆன்மாக்களே. இவர்களே ஜீவகாருண்யம் செய்ய வல்லார். இவர்களின் அறிவே இரக்கம். ஜீவர்களெனும் மாயப் படைப்பின் துன்பம் தவிர்க்க உடம்புக்கு உணவும்
உயிருக்கு அறிவும் அளித்து இம்மாயத் திரையெனும் இருளை அகற்றுவார். அவ் அறிவொளியால் ஜீவபோதம் எனும் மாய இருள் நீங்கும். இவ் உதவியே ஜீவகாருண்யம். ஆசை உள்ள அளவும் தனக்கென வாழும் வாழ்வே ஜீவ வாழ்வு. ஆசை அற்று அருள்ஞானம் பெற்றால் தனக்கென வாழத் தேவையில்லை என்பதால் பிறர்க்கென வாழ்வார். அதுவே அனக வாழ்வு. அவரே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார் கண்டீர். அகமும் புறமும் கடந்து வாழ்வது அனக வாழ்வு. முன்னைய வேதங்கள் அகத்தில் அடங்கியது. அவ்வேதங்கள் காணாத அனக வாழ்வையும் ஊன்றிய வேதம் தந்த சுத்த சன்மார்க்கத்தையும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையால் திருவருட்பிரகாச வள்ளலார் இது தருணம் நமக்கு பெற்றுத் தந்தார். ஆதியில் ஆசையுற்ற நான் இறந்தேன். அனாதியில் அருள் பெற்ற நான் வாழ்கின்றேன். அவ்வுண்மையை அறிய அறிவித்தவர் அருட்பெரும் ஜோதி. அறிந்தவர் திருவருட்பிரகாசர். அறியப் பெறுகின்றவர் நாம். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.